தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? முதல்ல தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே பல மாதங்களா தனுசு படுற கஷ்டம் அப்படின்றது கஷ்டம் என்ன? நான் எங்க காசு குடுத்தேன், அங்க எனக்கு திருப்பி தர்றதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் கண்ணுக்கு எட்டுற வரைக்கும், தூரம் வரைக்கும் எனக்கு தெரியலைங்க. ஆக அந்த வேதனையோட வேலை செய்யும்போது, அவன் நம்மள ரொம்ப அதிகாரம் பண்ணும்போது நம்மளால டாலரேட் பண்ண முடியல. அவனுக்கு என்ன நம்மள விட இவன் பெரிய புத்திசாலியா இருக்கானே! அப்படின்னு நம்மள டார்கெட் பண்றான். ஸோ இதெல்லாம் ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன். இது தொடருது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை. இப்ப பராமரிப்பு இல்லாத சொத்துக்கள ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டம் அலையுது. எனக்கு கட்சி பலம், படபலம், பணபலம். அந்த கட்சியில இருக்க ஹெட்டுக்கு யாருன்னே இவங்க தெரியாது. பட் இருந்தாலும் அந்த மாரிலாம் அலையிறாங்க. ஸோ இதெல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாரி ஹிடன் சீக்ரஸீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது சந்திக்கு வரதுக்கான வாய்ப்பு. கத்திரிக்காய் முத்துனா சந்திக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி சந்திக்கு வரதுக்கான வாய்ப்பு. அதில கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ராகு 3ஆம் பாவம் செவ்வாயினோட நட்சத்திரத்தில சஞ்சாரம் பண்றார். தப்பான ஒரு விஷயத்தில ஸ்ட்ராங்கா முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி பண்ணி உங்களோட எனர்ஜிய வேஸ்ட் பண்ணுவீங்க, டைம வேஸ்ட் பண்ணுவீங்க, பணத்த விரயம் பண்ணுவீங்க. ஆக எந்த ஒரு முயற்சி செய்றீங்க அப்படின்னாலும், இது நம்மளுக்கு தேவதானா? ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாம்மா பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 அப்ராக்சிமேட்லி 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். இந்த உச்சம் பெற்று குரு பகவான் அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த உச்சம் பெற்று அமர்றது ஒரு பிளஸ்ஸுங்க. அதுக்கும் மேல குருனுடைய உச்ச பார்வை 5, 7, 9 இருக்கு பார்த்தீங்களா? இதுல 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு? மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும். கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இவங்க 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இவங்களை டார்கெட் பண்ணி சனி பகவான் கெடுக்க பார்க்குறார். ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு, கட்டுண்டு கிடப்பாரு. எந்த விதத்திலையும் உங்களுக்கு எடுக்க போறது இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ். மற்ற ராசிகளுக்கு இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா இருக்காரு, கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு. இந்த மாதிரி மற்ற 6 ராசிகளுக்கு சனி பகவானே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால இன்னும் நிறைய நல்லது ரொம்ப ஸ்பீடா செய்ய போறான். ஆக இந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லா தாங்க இருக்க போகுது. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? முதல்ல தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே பல மாதங்களா தனுசு படுற கஷ்டம் அப்படின்றது கஷ்டம் என்ன? நான் எங்க காசு குடுத்தேன், அங்க எனக்கு திருப்பி தர்றதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் கண்ணுக்கு எட்டுற வரைக்கும், தூரம் வரைக்கும் எனக்கு தெரியலைங்க. ஆனா நான் கொஞ்சமா கடன் வாங்கினேன். நான் என்னமோ இவ்வளோ காசு குடுத்துருக்கேன். அவன் குடுக்கவே மாட்டேன்றான். நான் இவ்வளூண்டு கடன் வாங்கினேன். அவன் ஒரு நாளைக்கு 100 ஃபோன் பண்றான். 2 நாளைக்கு ஒரு முறை வரான். வந்து என்ன படாப்படுத்துறான். நான் என்னமோ கோடிக்கணக்குல கடன் வாங்குற மாரி. வாங்கினவன் குடுக்க மாட்டேன்றான். குடுத்தவன் என்ன வந்து குடுத்து தான் ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். முடியல என்னால அப்படின்னு சொல்ற தனுச பார்க்குறோம். அதே மாதிரி குடும்பத்துல ஒரு நாளும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பினஸ் இல்லைங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு அப்படின்னாலே ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா அவங்க பாசிட்டிவிட்டி சந்திக்கிறது இல்ல. தனுசு உபயராசி. மத்தவங்களுக்கு நல்ல ஆசானா இருப்பாங்க. என்னோட அறிவு இப்ப நான் தனுசா இருக்கேன். யாராவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லிக் குடு, ஜோதிடம் சொல்லிக் குடுன்னா ஏ டூ இசட் நான் சொல்லிக் குடுத்துருவேன். ஒரு இலைமறைவு, காய்மறைவு எதுவுமே இல்லாம எனக்கு இருக்கக்கூடிய அத்துணை ஞானங்களையும் நான் சொல்லிக் குடுப்பேன். அதுதான் தனுசு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சூக்ஷமோ, மறைச்சு வச்சு செய்யறது அதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்ப என்னோட அறிவு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அறிவ வந்து கேதர் பண்ணேன்ப்பா. ஆனா பரவாயில்ல. நீ என்ன மாரி கஷ்டப்பட வேண்டாம். நீ ஈஸியா வந்து இந்த அறிவ வச்சுக்கோ. நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரிசா குடுக்குறேன். அப்படின்னு ஒரு நல்ல குருவா இருக்கக்கூடியவங்க. இப்படி ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேச்ச கேட்டு பெரிய டெவலப் ஆவாங்க. இவங்களுக்கு ரோட்ல போனாங்கன்னா மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும், அந்தஸ்து இருக்கும். ஆனா வீட்ல இருக்கவங்க பெருசா மதிக்க மாட்டாங்க. நீ என்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்படின்ற மாரி வீட்ல இருக்கவங்களோட ஆட்டிட்யூட் இருக்கும். பிள்ளைங்களோட ஆட்டிட்யூடும் அப்படித்தான் இருக்கும். இது நெறைய தனுசு இயற்கையாவே சந்திக்கிறது உண்டு. இந்த காலகட்டத்தில இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்லாம். வேலை செய்ற இடத்துல பெருசா மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. பொதுவாவே தனுசுக்கு ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் இருக்கும்.
ஏன்னா அவங்களுக்கு இன்பில்ட்டாவே நிறைய திறமை இருக்கும். நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும். அப்ப எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் இருக்கும். அப்ப இவங்கள விட அறிவு கம்மியானவங்க இவங்களோட ஹையர் அஃபிஷியலா இருக்கும்போது பெருசா ஒத்து வர்றதில்ல. இவன் என்ன வேலை செய்றான்? எல்லாம் தப்பு தப்பா முடிவு பண்றான். இவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய போஸ்ட் குடுத்து வச்சிருக்காங்க. அப்படின்ற மாரி நமக்குள்ளேயே ஒரு வேதனையோட நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த வேதனையோட வேலை செய்யும்போது, அவன் நம்மள ரொம்ப அதிகாரம் பண்ணும்போது நம்மளால டாலரேட் பண்ண முடியல. அவனுக்கு என்ன நம்மள விட இவன் பெரிய புத்திசாலியா இருக்கானே அப்படின்னு நம்மள டார்கெட் பண்றான். ஸோ இதெல்லாம் ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன். இது தொடருது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள். ரொம்ப நாளா ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குங்க. சமுதாயத்தில யார் யாருக்கெல்லாம் நான் நல்லது செஞ்சேனோ, அவன் அத்தன பேரும் என் முதுகுல குத்துறான். பொதுவா ஒரு மான அடிக்குது, ஒரு மிருகம் அப்படின்னும்போது அடிக்கிறது சிறுத்தையா, புலியா, சிங்கமான்னு மானுக்கு தெரியும். ஆனா நம்ம இப்ப இருக்க காலகட்டம் என்ன ஆகுது அப்படின்னா, யார் நம்மள அடிக்கிறாங்கன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா உறவாடி தலையில பட்டுன்னு போடுறாங்க இல்லைங்களா? இந்த மாரி தான் நடக்குது. இந்த மாரி நெறைய தனுசு கஷ்டத்துல இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. எல்லா கஷ்டமும் மாறப்போகுது. காரணம் என்ன? அர்த்தாஷ்டம சனியினால இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அர்த்தாஷ்டம சனியாவே இருந்தாலும் குருனோட 9ஆம் பார்வை சனி மேல பட்டதுனால, சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட போறார். பெரிய பிளஸ். அதுக்கு மேல குரு பகவான் 8ஆம் பாவத்துல இருக்காரேம்மா, அஷ்டமஸ்தானம். பெருசா ஸ்தானத்த பத்தி யோசிக்க வேணாம். ஸ்தான பலம் இல்ல. உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்ப நல்லது என்ன? திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வு, திடீர் அதிர்ஷ்டம் வரும். கண்டிப்பா திடீர் மாற்றம் அப்படின்றது வரும். எதுல கவனமா இருக்கணும்? சேர்க்கையில கவனமா இருக்கணுமா? ஆண்களா இருந்தா பெண்கள்கிட்டயும் சேர்க்கையில கவனமா இருக்கணும். ஆண்கள்கிட்டயும் சேர்க்கையில கவனமா இருக்கணும். பெண்களா இருந்தா ஆண்கள்கிட்டயும் சேர்க்கையில கவனமா இருக்கணும். பெண்கள்கிட்டயும் கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஷியஸா பார்த்துக்கணும். அதே மாரி நைட் வந்து ட்ராவல் பண்றது, நைட் வந்து கார் ஓட்டிட்டு போறது, டூ வீலர் எடுத்துட்டு போறது, இதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப சூப்பரா தாங்க ஓட்டுவேன். நம்ம சூப்பரா தான் ஓட்டுவோம். எதுக்கு வரவன் சூப்பரா வரணுமே! தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பான், தூங்காம வந்திருப்பான். இந்த மாரி ரிஸ்க் எல்லாம் ஜாஸ்தி. அதனால வேண்டாம். ஓகேங்களா? குட்டி, குட்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சர்ஜரிஸ் நடக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. உடல் சார்ந்த உபாதைகள், ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பெண்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கணவரனோட ஆரோக்கியத்தில கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்கம்மா. சரிங்களா? சரி. அதுக்கும் மேல உங்களுக்கு பூர்வீக சொத்து பத்து மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, நாங்க பெருசா போய் பார்க்கறது இல்லைங்க. போய் பாருங்க. அது ரூ. 10 சொத்தானா இருக்கலாம், 10,00,00,000 சொத்தானா இருக்கலாம். போய் நம்ம பராமரிப்பு அப்படின்றது செய்யணும். செய்யறது நல்லது. இல்லன்னா வந்து பாருங்க, சம்மந்தமே இல்லாம 4 பேர் வந்து இது என்னதுதான் அப்படின்னு உரிமை கொண்டாடுற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப பராமரிப்பு இல்லாத சொத்துக்கள ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னே ஒரு கூட்டம் அலையுது. எனக்கு கட்சி பலம், படபலம், பணபலம். அந்த கட்சியில இருக்க ஹெட்டுக்கு யாருன்னே இவங்க தெரியாது. பட் இருந்தாலும் அந்த மாரியெல்லாம் அலையறாங்க. ஸோ இதெல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாரி ஹிட்டன் சீக்ரஸீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது சந்திக்கு வரதுக்கான வாய்ப்பு. கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சந்திக்கு வரதுக்கான வாய்ப்பு. அதில கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். சிம்பிள். குருனோட பார்வைலாம் எக்ஸலென்ட்டா இருக்கு. குடும்பஸ்தானத்த பார்க்குறார். மேக்ஸிமம் அது வெளிய தெரியாத மாரி நீங்க பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, குடும்பத்தில நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், தனப்பிராப்தி நல்லாருக்கும். சுகஸ்தானத்த பார்க்குறார். முதல்ல இருந்தத விட உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாக போகுது. இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்லாம் நெறைய தனுசு ராசி அன்பர்கள் வீடு கட்டுவீங்க சாலிடா. விரயஸ்தானத்த பார்க்குறார். சுப விரயம், வெளிநாடு கோயில் டூர் போறது, அதே மாரி இன்ப சுற்றுலா போறது, ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்கள வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, இப்படி நெறைய நல்லது நடக்க போதும்மா. கவனமா இருக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? சரிம்மா. வேற எதுல கவனமா இருக்கணும்? ராகு 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்துல இருக்க ராகு என்ன பண்ணுவான்? ஒரு முயற்சி, அந்த முயற்சியில தீவிரம் அப்படின்றத காட்டுவீங்க. சக்சஸும் ஆவீங்க. ராகு 3ஆம் பாவம் செவ்வாயினோட நட்சத்திரத்தில சஞ்சாரம் பண்றார். தப்பான ஒரு விஷயத்தில ஸ்ட்ராங்கா முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி பண்ணி உங்களோட எனர்ஜிய வேஸ்ட் பண்ணுவீங்க, டைம வேஸ்ட் பண்ணுவீங்க, பணத்த விரயம் பண்ணுவீங்க. ஆக எந்த ஒரு முயற்சி செய்றீங்க அப்படின்னாலும், இது நம்மளுக்கு தேவதானா? இந்த காலகட்டத்தில செய்யலாமா? வேணாமா? அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. புரியுதுங்களா? நெறைய ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு வயசு பிள்ளைங்க வந்து பாருங்க, பசங்க தப்பான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எந்த விதத்திலயும் உங்களுக்கு ஒத்து வராது. இவங்க குடும்பத்துக்கு ஒத்து வராது. இவனுக்கே ஒத்து வராது. குடும்பம் 2வது. இவனுக்கே ஒத்து வராது. அந்த மாரி பிள்ளைய, "நீ தான் என் வாழ்க்கை. உனக்காக தான் நான் பொறந்தேன். உனக்காக நான் எல்லாரையும் வுட்டுட்டு வந்துடுறேன்." அப்படின்னு அப்பா, அம்மா, சொந்த பந்தம் எல்லாரையும் வுட்டுட்டு, அந்த பொண்ணு பின்னாடி போவாங்க, மாட்டிப்பாங்க. பின்னாடி அவ ஏமாத்திட்டு போயிட்டு ஓன்னு தாடி வச்சுன்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். வழிபாடு என்னம்மா பண்ணலாம்? சிவ வழிபாடு. தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு. சிவ வழிபாடு. எப்பனாலும் போங்க. சிவன வழிபாடு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல சும்மா சிவன் கோயில்ல போய் உட்கார்ந்துன்ட்டு வாங்க. நல்லது நடக்கும். நானே கேரண்டி அதுக்கு. தைரியமா செய்யுங்க. ஈசன நம்புனவங்க எந்த யுகத்திலயும் கெட்டதா சரித்திரமே இல்லம்மா. சிவ வழிபாடு மேன்மை தரும். வாழ்த்துக்கள்.